ஹலோ எவ்ரிஒன். நாம இந்த வீடியோவில் யூஸ் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ வந்து ஸ்டேட்டை குளோபலாக நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து யூஸ் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ இல்லாதப்போ நம்ம ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ராப் ட்ரில்லிங் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் ஆப் காம்பனண்ட்ல வந்து ஒரு ஸ்டேட் வந்து நான் டிக்ளேர் பண்றேன். விக்னேஷ் அப்படின்ற நேம் வச்சு நான் டிக்ளேர் பண்றேன். இதை வந்து நம்ம இந்த காம்பனண்ட்ல பிரிண்ட் பண்றதுக்கு ஈஸியா யூசர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஆப் விக்னேஷ் வந்தது. இந்த காம்பனண்ட்ல இருந்து இந்த டேட்டாவை ஒரே டேட்டா தான், இந்த டேட்டாவை இன்னொரு காம்பனண்ட் வந்து நம்ம சென்ட் பண்ண போறோம். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் செகண்ட் காம்பனண்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலேயும் வந்து இதை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் அப்படின்றது நமக்கு வந்து டிஃபால்ட்டாக இப்போ வந்துடுச்சு. ஓகேங்களா, இதை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்ன்றது இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து இங்கே டேட்டா வந்து பாஸ் பண்ணிடுச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டில் போயிட்டு இது எல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு கோடு தான் வந்து முன்னாடியே நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துல நான் எடுக்கிறேன் யூசர். இங்கே என்ன நேம் இருக்கு, இந்த நேம் தான் இங்கே நான் பாஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பிரிண்ட் பண்றதுக்கு யூசர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப் காம்பனண்ட்லயும் பிரிண்ட் ஆயிடுது, ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்லயும் பிரிண்ட் ஆயிடுது. இப்போ இதே டேட்டாவை நம்ம அடுத்த காம்பனண்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா செகண்ட் காம்பனண்ட் நான் இன்னொரு காம்பனண்ட் வந்து ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ செகண்ட் காம்பனண்ட்ல போயிட்டு அங்கேயும் நான் வந்து எடுத்துக்கிறேன் யூசர் அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் இதை எங்கேயுமே நான் வந்து இம்போர்ட் பண்ணல. இப்போ ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்ல இருந்து இப்போ இது இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்பு ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் செகண்ட் காம்பனண்ட் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதாவது ஆப்லேருந்து ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் போகும், ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்லேருந்து செகண்ட் காம்பனண்ட்டுக்கு டேட்டாவை மேனுவலாக ஒரு டைமையும் நம்ம பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்போ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, கான்ஸ்ட் யூசர் கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ரியாக்ட் டாட் கிரியேட் கான்டெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ இது ரியாக்ட் டாட் கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படின்றது இந்த இடத்துல போயிட்டு இப்படி இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது எப்படி போட்டாலும் ஒர்க் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இதை வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். யூஸ் கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர் அப்படின்றது வந்து நம்ம காம்பனண்ட் வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம இதை ப்ரொவைட் பண்றோம் அப்படின்றது மீனிங் வரும். வேல்யூ ஈக்குவல் டு யூசரு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்டையும் வந்து இப்போ அந்த ப்ராப்ல வந்து வேல்யூ பாஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா, ஃப்ரண்ட்ல வந்தோம்னா எரர் வருது. ஓகே, இங்க ஆல்ரெடி கமெண்ட் பண்ண கோட்னால தான் இஷ்யூ. இது இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்லயும் செகண்ட் காம்பனண்ட்லயும் டேட்டா வந்து எதுவும் பிரிண்ட் ஆகல, விக்னேஷ் அப்படின்றது வரல. இப்போ இதை வர வைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்ல போயிடணும். இங்க போயிட்டு
ஸோ இப்போ இங்கே இம்போர்ட் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து டேட்டா பிரிண்ட் ஆகலை, இது பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ப்ராப்ஸ் மூலிமா பாஸ் பண்ணாமல் const value equal to react.use context அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஆப்ல வந்து என்ன பண்ணோம்னாக்கா நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ இதை வந்து யூஸ் பண்றோம். இப்போ இந்த யூசர் கான்டெக்ஸ்ட் அப்படின்றத இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த நேம் தான் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ல யூஸ் பண்றோம். ஓகேங்களா, இப்போ ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படின்னாக்கா பிரிண்ட் ஆகல. வேல்யூ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ல react.use காம்போனன்ட் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இது வந்து நம்ம இங்க வேல்யூக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம். எக்ஸ்போர்ட் காம்போனன்ட் ஓகே. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னாக்கா யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்றது நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் யூஸ் கான்டெக்ஸ்ட் ஃப்ரம் ஆப்ல இருந்து நம்ம வந்து யூஸ் கான்டெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இங்க வந்துட்டு நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்றோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இங்க இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இப்போ வந்து டேட்டா வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதையே தான் வந்து நம்ம செகண்ட் காம்போனன்ட்லயும் போயிட்டு இப்போ ப்ராப் மூலமா பாஸ் பண்ணாம ஜஸ்ட் இப்போ இதை வந்து ஜஸ்ட் ஒரு இம்போர்ட் மட்டும் பண்ணிட்டாலே போதும். இப்போ யூசர் கான்டெக்ஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம் ஆப்ல இருந்து. அடுத்தது இந்த வேல்யூ பிரிண்ட் பண்றது இந்த இடத்துல நம்ம டைரக்டா வந்து கால் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ல இருந்து தான் இங்க வரணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஓகேங்களா, இங்க இருந்து டைரக்டா வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணாலே நமக்கு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடும். இப்போ இதை வந்துட்டு நம்ம இங்கே செகண்ட் காம்போனன்ட்றது கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இங்கேயும் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம இங்க இருந்து ஒரு டைமுக்கும் ப்ராப் பில்ட் பண்ணாம நம்ம காமனா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து இது என்ன எப்படி இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஒரு இன்னும் பெரிய எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புரியலனாக்கா கமெண்ட் பண்ணுங்க.